கந்தசாமி கண்டர் ஐயா பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அவரோட ஃபோட்டோஸ், அவரோட வரலாறு, அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா இப்பவும் பார்க்கலாம். 1924ஆம் ஆண்டு வேலூரில் ஒரு தொடக்கப் பள்ளியை பெற்று ஒரு அறக்கட்டளையை நிறுவி தனது சொத்துக்கள் அனைத்தையும் கல்வி பணிக்கே செலவிடச் செய்து தொடக்கப்பள்ளி, ஒரு நடுநிலைப் பள்ளி, 4 மேல்நிலைப் பள்ளிகள், ஒரு கல்லூரி, இவை அனைத்தும் நம் நிறுவனத்தின் கீழ் இயங்கி வருகிறது. நூற்றாண்டு விழா கல்வி ஜோதியை நாட்டுப்புற கலைஞர்கள் வரவேற்க ஆடல் பாடலுடன் நம் அரங்கிற்குள் உள்ளே நுழைந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஜோதியை வரவேற்போம். தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்றால் நமது பகுதி மக்களின் கல்வி கண் திறந்தவர் கந்தசாமி கண்டர் ஐயா அவர்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அசோக்குமார். கந்தசாமி கண்டர் கல்வி அறக்கட்டளையின் 100ஆம் ஆண்டு விழாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கந்தசாமி கண்டர் அருங்காட்சியகத்தை ஓப்பன் பண்ணுறதுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருக்காரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டார். இப்போ கார்லேருந்து இறங்கிட்டார். நேராக போய் அந்த உருவ சிலைகளுக்கெல்லாம் பூ தூவிட்டு நேராக உள்ளே போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகத்தை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போயிருக்காரு. நூற்றாண்டு விழா கல்வி ஜோதியை நாட்டுப்புற கலைஞர்கள் வரவேற்க ஆடல் பாடலுடன் நம் அரங்கிற்குள் உள்ளே நுழைந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஜோதியை வரவேற்போம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட வரலாறு, அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே உள்ள எல்லாமே இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி தொடங்குச்சு, அதோட வரலாறு என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் அங்கே பார்த்தீங்கன்னா புத்தகமாகவும் வச்சுருக்காங்க. அவர் வாங்கின அவார்ட்ஸு எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அவர் பேப்பரில் வந்து அதோட நியூஸு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய கோட்டு, அந்த தலப்பா, இது எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா பியானோ வச்சுருந்த அவர் வச்சுருந்த பை, அவர் மியூசிக் அந்த வச்சுருந்த அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாம் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அவரோட வரலாறு புத்தகமும் இருக்குது.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வரலாற்று அவங்க ஃபேமிலி எல்லாத்தோட ஃபோட்டோஸும் அந்த இதுவும் இப்போ வச்சுருக்காங்க. போனால் நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காருங்கிறது நம்ம இதுக்கு பெருமை. கல்விக்கண் திறந்த கடவுள் யாருன்னு கேட்டால் நம்ம காமராஜர்னு சொல்லுவோம். நம்ம பரமத்தி வேலூரில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்விக்கு வித்துட்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம கந்தசாமி கண்டர் கல்லூரி தான். ஏன்னா இவர் தான் வந்து ஆரம்ப காலத்தில் மக்களுக்காக சேவை பண்ணியிருக்காரு. இதை இன்னும் எந்த அளவும் இது மேலும் வளர்ந்துக்கிட்டே வருது. இனியும் நல்லபடியாக வளர்ந்து பல பேர் இதில் வந்து பயனடைவாங்க. இப்படி ஒரு சேவையை செய்த ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கட்டல் தான் பார்த்தீங்கன்னா அவர் படுத்திருந்த கட்டல் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், அப்போ பாருங்கள் சாஞ்சிக்கிற மாதிரி அழகாக சூப்பராக இவர் பயன்படுத்தி வச்ச டைனிங் டேபிள் அது மாதிரி வித்தியாசமாக ஒவ்வொரு பொருட்களையும் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவரோட உருவ சிலை பாருங்கள் அழகாக தத்ரூபமாக அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க. இவருக்கு முன்னால் நின்று ஒரு வீடியோ எடுக்கிறதே ஒரு பெரிய வாக்கியமாக நினைக்கிறேன். அவரோட அந்தளவுக்கு அவரோட செயல்கள் மிகப்பெரியது. அருங்காட்சியது எல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவரோட வரலாறு இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போனீங்கனாலும் எல்லோரும் போய் பார்க்கலாம். அவங்களோட சிறப்பு என்னன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. பாருங்கள் அந்த காலத்து பொருட்களை எப்படி இன்னன்றளவும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பள்ளி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வரிசையில் அன்றைக்கி வச்சு அவர் வரவேற்பு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அந்த கல்விக்கண் கடவுள் அவரோட உருவ தொடர்ந்து அருங்காட்சியத்தை காணுறதுக்கு குழந்தைங்களும் ஏகப்பட்ட பேர் பாருங்கள் எல்லாம் வரிசையில் நின்று இது பண்ணாங்க. இப்போ அன்புமணி ராமதாசன் அந்த வந்தார். அவர் வரும்போது பூ தூவி அவங்கள வரவேற்றாங்க. டீச்சர்ஸும் சரி குழந்தைங்களும் சரி எல்லாருமே. இப்போ இதுக்குள்ளே தான் மீட்டிங் உள்ளே நடந்துகிட்ருக்கு. வாங்க போய் பார்ப்போம். அவரை நினைவு கூர்ந்து உங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க கந்தசாமி கண்டர் புகழ், வளர்க நம் அறநெறியம். நன்றி. மிக சிறப்பானதொரு வரவேற்புரையாற்றி சம்புகுலசேகரர் நன்சை விளையாட்டு கல்வி வள்ளல் சங்கர கந்தசாமி கண்டர் அவர்களை வாழ்த்தி வருமாறு ஐயா அவர்களிடம் தற்பொழுது வழங்க உள்ளது நூற்றாண்டு ஜோதியானது நமது கந்தசாமி கண்டர் அவர்களின் இல்லத்தில் துவங்கி தற்பொழுது கந்தசாமி கண்டர் மேல்நிலை பள்ளி நடைபெற்று நூற்றாண்டு விழா அவர்கள் முன்னாள் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றி. சங்கர கந்தசாமி கண்டர் அவர்களுக்கு இப்பொழுது சின்னையா அவர்களிடம் நன்செய்தியாளர் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. நன்செய்தியாளர் ஊர் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. சம்புகுலசேகரர் நன்சை விளையாட்டு கல்வி வள்ளல்
முன்னோடி நம் அனைவரால் பெருந்தலைவர் என போற்றப்பட்ட ஐயா மா ரத்ன சோபதி அவர்களின் வழித்தோன்றலான கந்தசாமி கண்டர் அறநிலைய உறுப்பினர் திரு மஞ்சிதர் மணி அவர்கள். சார் ப்ளீஸ். தோன்றாமை உணர்வு என்னோட வல்லூரின் வாக்குக்கிணங்க வாழ்ந்த கல்வி வல்லல் சமூக சேகரர் நன்சை இடையாறு சங்கர கந்தசாமி கண்டர் அவர்களை வணங்கி உங்களை அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். Education is the most powerful weapon which you can use to change the world. என்று நெல்சன் மண்டேலா கூறியதற்கு முன்னரே அதை உணர்ந்த நமது கல்வி வல்லர் தீர்க்கதரிசி கந்தசாமி கண்டர் ஐயா அவர்கள் தனது கல்வி பணியை 1918ஆம் ஆண்டிலேயே நமது பகுதி மாணவர்கள் மேற்படிப்பிற்காக ஒரு தங்கும் விடுதியை நாமக்கல் நகரில் அமைத்து தனது கல்வி பணியை தொடங்கினார். பின்னர் 1924ஆம் ஆண்டு வேலூரில் ஒரு தொடக்க பள்ளியை பெற்று ஒரு அறக்கட்டளையை நிறுவி தனது சொத்துக்கள் அனைத்தையும் கல்வி பணிக்கே செலவிட செய்து இன்று ஒரு தொடக்க பள்ளி, ஒரு நடுநிலைப் பள்ளி, 4 மேல்நிலைப் பள்ளிகள், ஒரு கல்லூரி இவை அனைத்தும் நம் நிறுவனத்தின் கீழ் இயக்கி வருகிறது. தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்றால் நமது பகுதி மக்களின் கல்வி கண் திறந்தவர் வள்ளல் சங்கர கந்தசாமி கண்டர் ஐயா அவர்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. ஐயா அவர்களின் புகழ் சொல்ல 1 மணி நேரமோ, ஒரு நாளோ, ஒரு வருடமோ போதாது. இவ்விழாவிற்கு இங்கு தலைமையேற்றிருக்கும் நம் நிறுவனத்திற்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் ஐயா ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சம்பந்தம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அவர் நம் மீது கொண்ட அன்பு இவை அனைத்துமே காரணம் என்பதில் ஐயமில்லை. இன்று அவர் வழியில் நமது பசுமை நாயகன் முன்னாள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். நமது கல்லூரிக்கும் நன்சை இடையாற்றில் உள்ள நமது நடுநிலைப் பள்ளிக்கும் வகுப்பறைகள் கட்டுவதற்கு உதவியாவர். இன்றளவு நமது நிறுவனத்திற்கு உறுதுணையாக ஐயாவின் அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து நம்முடைய சிறப்புரை ஆற்ற வந்துள்ளது மிகவும் பொருத்தமான நிகழ்வாகும். அன்பும் கொண்ட சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ரா அருள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கந்தசாமி கண்டர் கல்வி அறக்கட்டளை 100ஆம் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த 100ஆம் ஆண்டு விழாவோட சிறப்பு இதை எல்லாத்தையும் பார்த்தீங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சேனலை வாழ வைங்க, வளர வைங்க. நன்றி மக்களே.